ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் இந்த ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாய் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளையும் நானும் நீங்களும் கடந்து வரும் பொழுது அது கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுக்கும் எனக்கும் ஈவாக கூட்டி கொடுக்கப்படுகின்ற ஒரு நாளாக காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக பேர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைய தினத்தை காண்கின்றவர்கள் நாளை தினத்தை காணக்கூடாதபடிக்கு அநேக விதமான காரியங்களுக்குள்ளாய் பிரவேசிக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ தேவன் கிருபை பாராட்டி ஒவ்வொரு நாளையும் கடந்து வரும்படியாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்கின்றார். இந்த தேவன் தானே பெரியவரும் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கின்ற தேவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். இந்த காலை வேளையிலும் கூட இந்த தேவனுக்கு சதா காலங்களிலும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்கின்றேன். ஜோப் சாப்டர் 42 verse 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கின்றேன். இந்த வசனத்தை சொல்லுவது யார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் இழக்க கொடுத்து ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில காணப்பட்ட யோபு சொல்லுகின்ற ஒரு காரியமாய் இருக்கின்றது. தன்னுடைய விசுவாசத்தை அவர் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கவே இல்லை. எல்லாம் அவரை விட்டு போய்விட்டது. ஒருவரும் அவரோடு கூட அவரை ஆறுதல் படுத்துவதற்கூட ஒருவரும் இல்லை. அநேக விதமான பருக்களினாலே நிறைந்த ஒரு மனிதனாக தான் ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சொரிந்து கொள்ளுகின்ற அளவில் அவ்வளவாய் வேதனைக்கு உட்பட்ட ஒரு மனிதன் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி எப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையை அவர் செய்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கும் பொழுது, இந்த நாளை நாம் துவங்க இருக்கும் பொழுது நானும் நீங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியுமா? அநேக காரியங்கள் நமக்கு முன்பதாக காணப்படுகிறது. ஆனால் அவைகளின் மத்தியிலும் கூட யோபுவை போல, தேவரீர் நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது யோபுவினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை நாம் பின்பான வசனங்களிலே நாம் அறிந்திருக்கின்றோம். யோபுவின் முன் வாழ்க்கையை காட்டிலும் பின்னான வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மைகளினாலே யோபு ஆசீர்வதிக்கப்பட்டாராம். இன்றைக்கும் கூட நானும் நீங்களும் தேவனை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது நானும் நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். யோபின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் தேவனை பார்த்து உம்மாலே செய்ய முடியும், சகலவற்றையும் உம்மாலே செய்ய முடியும் என்று சொல்லி நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றித்தர அவர் போதுமானவராய் இருக்கின்றார். இந்த ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையோடு தானே இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். இந்த தேவன் சகலவற்றையும் நமக்காக நன்மையாக, சகலவற்றையும் அவருடைய சித்தப்படி நமக்காக நடத்த அவர் போதுமானவராய் இருக்கின்றார். இந்த நாளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.